ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணகி சமையலறை. இன்னைக்கு நிறைய வியாதிகளுக்கு மருந்தா இருக்கக்கூடிய பிரண்டையை வச்சு தான் ஒரு தொக்கு ரெசிபி பார்க்க போகிறோம். இது தோசை, இட்லி சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பிரண்டையை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கையில் நல்லா எண்ணெயை தடவிக்கோங்க, அப்போ தான் அந்த கை அரிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் பிரண்டையை எடுத்துட்டு அதோட நுனியை மட்டும் அப்படியே போட்டுடலாம். மற்ற பிரண்டையில் மட்டும் அந்த நாரெல்லாம் நல்லா எடுத்துடணும். இந்த மாதிரி சைடில் இருக்கிற நார் எல்லாத்தையுமே எடுத்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதே நான் இங்கே பிஞ்சு பிரண்டையா எடுத்திருக்கேன், அதனால சைடில் எடுத்தால் போதும். நீங்கள் முத்தின பிரண்டையா இருந்ததுன்னா நடுவில் இருக்கிற நாரெல்லாம் நல்லா எடுத்துட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்த பிரண்டைய கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த அரிப்புத்தன்மை கொஞ்சம் போயிடும். இப்போ பிரண்டை எவ்வளோ எடுத்துருக்குறோமோ அதே அளவுக்கு புதினாவும் கருவேப்பிலும் எடுத்துக்கலாம். புதினா சேர்த்து செய்யும் போது இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே வானல்ல காஞ்ச மிளகாய் ஒரு 6 எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் வர உளுந்து போட்டுட்டு உளுந்தையும் மிளகாயையும் எண்ணெய் ஊற்றாம நல்லா ட்ரை ரோஸ்டாக பண்ணி எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற பிரண்டையை முதல்ல போட்டு வதக்கி விட்டுறலாம். இந்த பிரண்டை நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதங்கிடணும். வதங்கினதுக்கு அப்புறமா கேஸை ஆஃப் பண்ணிட்டு அந்த ஹீட்லேயே புதினா வதக்குனா போதும். இப்போ புதினாவையும் சேர்த்து விட்டுட்டு கருவேப்பில் மட்டும் அப்படியே வச்சிடலாம். ஏன்னா கருவேப்பில் பச்சையாக அரைச்சிக்கலாம். வதக்கிட்டோம்னா கொஞ்சம் அரைக்கிறதுக்கு ஒரு மாதிரி திப்பி திப்பியாக இருக்கும். அதனால கருவேப்பிலை பச்சையாகவே போட்டுக்கலாம். இப்போ புதினாவையும் பிரண்டையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு மிளகாயும் உளுந்தை மட்டும் நல்லா ட்ரையாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பில் சேர்த்துட்டு இப்போ வதக்கி எடுத்து வச்சிருக்கிற பிரண்டை புதினாவையும் சேர்த்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் இங்கே நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஒரு புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன். ஸோ ஊற வச்ச புளியையும் அது கூட சேர்த்து விட்டுட்டு தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கலாம். கடுகு போட்டுட்டு சீரகமும் ஒரு பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது சீரகம் நீங்கள் அரைக்கும் போதும் சேர்த்துக்கலாம், இப்படி போட்டு தாளிச்சும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா இங்கே அரைச்சி வச்சிருக்கிற பிரண்டை பேஸ்ட்டை உள்ளார சேர்த்து விட்டுறலாம். உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும்னா இப்படியே அந்த பேஸ்ட்டை மட்டும் சேர்த்து அப்படியே வதக்கிக்கோங்க. இங்கே நான் கொஞ்சம் சட்னி பதம் வேணுன்றதுனால 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்தோ சேர்க்காமையோ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாமே தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை மூடி வச்சு திறந்து இந்த மாதிரி கிளறி விடுங்க, ஏன்னா அடி பிடிச்சிடும். இந்த மாதிரி இங்கே பாருங்க, இப்போ பாதி எண்ணெய் பிரண்டு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி நல்லா இந்த எண்ணெய் ஃபுல்லாக வெளியில் அந்த கலரே மாறிடுச்சு பாருங்க எண்ணெயோடது. பிரண்டை இருந்ததுன்னா வாரத்தில் ஒரு தடவையாவது இதை நீ வீட்டில் செய்யுங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்ணகி சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.